ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவா கொழுக்கட்டை. நம்ம எப்போதுமே அரிசி மாவை பயன்படுத்தி தான் கொழுக்கட்டை பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பால் பவுடர் பயன்படுத்தி நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் 1/2 கப் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பாதாம் கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் நெய். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை பண்ணுற மோல்டு எடுத்து வச்சிருக்கிறேன். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் 1/2 கப் பால் விட்டுக்கிறேன். இப்போ குங்குமப்பூ கலந்து வச்ச பாலையும் இதுல சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கப் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாம நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா போட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியா விழுகும். கைவிடாம நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சி நல்லா ஸ்மூத் பேஸ்டா நமக்கு வரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நீங்க பண்ணுங்க. இப்போ கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நேரம் ஆக ஆக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகிட்டே வரும். தண்ணி பதம் எதுவுமே இல்லாம நல்லா கெட்டியா இந்த பாத்திரத்துல ஒட்டாம நமக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாத்திரத்துல ஒட்டாம சூப்பரா நமக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறுன உடனே இதை பிசைய ஆரம்பிக்கலாம். சூடா இருக்கும்போது பிசைஞ்சோன்னா கையில ஒட்டும். நல்லா ஆறிட்டு இப்போ கொஞ்சமா கையில நெய் தடவிட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை பண்ற மோல்டுலயும் கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோவாவை மோல்டுக்குள்ள வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்க. நடுவுல கொஞ்சமா கேப் விட்டுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங்க உள்ள வச்சுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். நான் ட்ரை நட்ஸ் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பிடிச்சதுன்னா அது கூட நீங்க வச்சுக்கலாம். தேங்காய், வெல்லம், அது உங்களோட விருப்பம் தான் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். இந்த மாதிரி வச்சு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இன்னொன்னு இதே மாதிரி பண்றேன். இந்த ஸ்டஃபிங்ல நான் சாக்லேட் சிரப் வச்சு பண்றேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருந்து சாக்லேட் லாவா கொழுக்கட்டை மாதிரி சூப்பரா வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி கொடுக்கலாம். உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நம்மளோட இஷ்டம் தான். இப்போ இந்த சாக்லேட் சிரப் வெளியே வராத அளவுக்கு அதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப நமக்கு 2 விதமா கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு.
குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.